கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக மாணவர் அணி நேர்காணல் மாவட்ட செயலாளர் மதியழகன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது. திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மாண்புமிகு தளபதியார் அவர்கள் ஆணைப்படி தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களது ஆலோசனையின்படி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக ஒன்றியம் நகர பேரூர் கழக அளவிலான நிர்வாகிகள் நியமிப்பது குறித்த நேர்காணல் கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் மதியழகன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற இந்த நேர்காணலில் மாநில மாணவர் அணி இணை செயலாளர் ஜெரால்டு, துணை செயலாளர் வீரமணி ஆகியோர் மாணவர் அணி குறித்தும் புதிதாக நியமிக்கப்பட உள்ள ஒன்றிய நகர பேரூர் கழக அளவிலான புதிய நிர்வாகிகள் நியமிப்பது குறித்தும் விளக்கம் அளித்து நேர்காணலுக்கு வருகை தந்த மாணவ மாணவிகளிடம் நேர்காணல் நடத்தினார்கள். இந்த நேர்காணலில் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் ஜெயேந்திரன் மற்றும் மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நேர்காணலில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அமைப்பாளர்களே, எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத ஒரு திறன்பட நிர்வாகிய நாங்க தேர்வு எடுக்க போகிறது இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சது காரணமாக நம்ம அமைந்து விடக்கூடாது. அதனால அந்த கருத்தை மற்றும் இதுல ஏதாவது ஒன்று ரெண்டு ரிஜெக்ட் ஆச்சுன்னா நான் மாவட்ட செயலாளர் அவர்களிடம் இந்த கோரிக்கை வச்சிருக்கேன். நீங்க தேர்ந்தெடுத்து கொடுக்கப்படாது. ஆனா அதுல குவாலிபிகேஷன்ஸ் ஏதாவது ரொம்ப இதா இருந்தது அப்படின்னா அதை நாங்க ரிஜெக்ட் பண்ணுவோம். அதுக்கு மாற்றம் நீங்க எடுத்து தரணும்னா ரெண்டு கருத்தை சொல்ல வேண்டும். 40 விழுக்காடு புதிய வாக்காளர்கள் நான் பொலிட்டிக்கல் என்று சொல்லக்கூடிய அரசியலுடைய என்று சொல்லக்கூடிய நன் ஆஃப் தி அபவ் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு அரசியல் சிம்பளம் இல்லாமல் எனக்கு வாக்களிக்க விருப்பமில்லை என்று வாக்களிக்கக்கூடிய அந்த நோட்டால 3000 வாக்குகள் மாணவர்கள் போய் செலுத்துறாங்க. விஷயங்கள் யார் மூலியமானா மாணவர்கள் மூலியமா தான். அவ்வளவு பெருமைமிக்க உங்களுடைய அணியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்திருக்கின்ற அடுத்த தலைவரையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கெல்லாம் நீங்க பெற்று தந்ததுக்கு நம்ம முதல்ல மகிழ்ச்சி நடத்துறோம். 10 ஆண்டுகளா 15 ஆண்டு காலம். ஆனால் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு வழி நடத்தக்கூடிய வல்லமை படைத்தவர தலைவர்களாக உருவாக்க போகிறவர்கள் தான் நீங்கள் என்பதை உங்கள் மனதிலே உறுதிப்பட பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.